ஒரு கெட்ட நாய் இருக்கு, அது கடிக்குது, துன்புறுத்துது, குழந்தைகளை விரட்டுது அப்படின்னு சொன்னா அது உண்மையே வாழ தகுதி இல்லாத ஒரு நிலையில இருந்தா அதை என்ன செய்யணும்ன்றத கார்பரேஷனுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல உண்மையாவே அந்த நாய்களுக்கான பாதுகாப்பகம் எத்தனையோ இருக்கு, அங்க சொன்னா அவங்க எடுத்துட்டு போவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. அதுக்காக மோசமான ஒரு நாயை தண்டிக்கணும்ன்றதுக்காக ஒட்டுமொத்த நாய்களையுமே அப்புறப்படுத்திடணும், ஒட்டுமொத்தமாக தெருவுல நாய்களே நடமாடக்கூடாது, அவங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மனநிலை என்ன மாதிரி மனநிலைன்னு புரியல. ஒன்னே ஒண்ணுதாங்க, வாயில்லாத ஜீவன். முதல்ல அந்த ஒரு சின்ன இரக்க குணம் இருந்தா கூட போதும் நான் நினைக்கிறேன். இரக்கமே இல்லாம மனிதர்கள் மாறிட்டாங்க. மனிதருக்குள்ளேயே ஒருத்தர் ஒழுங்கா நம்ம பாத்துக்க மாட்டோம், அடிச்சுக்குவோம், பொடிச்சுக்குவோம், எதோ பண்ணுவோம், கெட்ட வார்த்தைகள் பேசுவோம், அவங்க அழிஞ்சு போகணும்னு நினைப்போம். இப்படிப்பட்ட உணர்வோட இருக்கிற மனிதர்கள் கிட்ட அந்த விலங்குகள் எப்படிங்க பாசத்தை எதிர்பார்க்க முடியும், நல்ல விஷயத்தை எதிர்பார்க்க முடியும்? என்ன பொறுத்த வரைக்கும் வாயில்லாத பிராணிகளுக்காக பேசக்கூடிய என் போன்ற பல பேர் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். உண்மையாகவே அந்த நாய்கள் பேசுமா அப்படின்னு கேட்டா எங்க வழியாக பேசுதுங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்க எல்லாம் பேசுங்கன்னு சொல்லி அவங்க பேசுற குரல் எங்களுக்கு கேட்குது. அவங்களுக்காக நாங்க பேசுறோம், தொடர்ந்து நாங்க போராடிட்டு தான் இருப்போம். இந்த நாய்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு தேவையான ஒண்ணுதான், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியான உயிரினம் தான். அதை வீட்டு நாயாக நம்ம என்னைக்கோ கொண்டு வந்துட்டோம். அதனால்தான் அவங்கள பெட்டா வளர்க்குறோம். எப்படி வனவிலங்குகளை கூட பாதுகாக்க இங்கு சட்டம் இருக்கு. சிங்கம், புலி, கரடி இல்ல மான கூட நீங்க தொட முடியாது, தொட்டா உங்க மேல சட்டம் பாயும். ஆனா இன்னைக்கு நாய்களை அடிச்சு துன்புறுத்துறவங்க மேல என்ன பெரிய நடவடிக்கை எடுக்கப்படுறது இல்லை. நம்மில் ஒருவராக நம்மோடு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாய்களை பாதுகாப்பது நல்ல மனிதத்துவம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். நன்றி.